ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஇசிஐஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜேடிஓ கேட்டகரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எழுத்துத் தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 13th ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிஇசிஐஎல் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கீழே வந்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 3 விதமான கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், பேன் நம்பர், இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ரூ. 295 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் எப்படி பே பண்ணணும்னா டிடி எடுத்தால் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் நோய்டான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாவோ இல்லைனா ரேஷர் போஸ்ட் வழியாவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த என்வலப் கவரில் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு போட்டு எந்த நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். போஸ்ட் அப்ளைடு ஃபார்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 13th ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து 3 விதமான கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பியூஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 35,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் எனி ஸ்ட்ரீம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 25,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அடுத்து டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிடெக் இல்லைனா பிஇ இல்லைனா வந்து பிசிஏ எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ரூ. 60,000 வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு அனெக்சர் 1ல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. எந்த மாதிரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா இமெயில் வழியாவோ இல்லைனா ஃபோன் வழியாவோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கில் செட் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து இருக்கும். இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி ஸ்கில்லுக்கான டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது இமெயில் மூலிமா உங்களுக்கு ஃபோன் மூலிமா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஹவு டு அப்ளைல வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸில் இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 13th ஜூன் தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.